திரு நிதிஷ்குமார் அவருடைய தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய வெற்றிக்கு வந்து மக்களின் நம்பிக்கை, எங்களுடைய இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற கான்செப்ட் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அது நம்பர் .1. நம்பர் 2 வந்து யூனிட்டி வெர்சஸ் டிவிஷன். நாங்க வந்து இந்த தேர்தலை 5 பேரும் சேர்ந்து 5 கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து வந்து இந்த தேர்தலை நாங்கள் வந்து சந்தித்தோம். ஆனால் எதிர்கட்சி உள்ள மகாகட்பந்தன்ல உள்ள அந்த கூட்டணிகளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து உள்ளுக்குள்ளாரே, அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து எதிர்த்து 11 சீட்டுகள்ல போட்டு அந்த 11 சீட்டும் இப்ப எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஸோ 11ல இருந்து எங்களுடைய எண்ணிக்கை நாங்க வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 3வது வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து ஆட்சி செஞ்ச அந்த காட்டாட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி 20 வருடத்தின் தாண்டியும் இருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி அவர் கொடுத்திருப்பாரு அப்படின்றது வந்து இன்னைக்கு பீகார் மக்கள் அது காணாம போச்சா 2020ல இல்ல இடையில, அதாவது வந்து இடையில ஒரு பீரியட்ல இந்த நிதிஷ்குமார் வந்து அவரோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன தெரியுங்களா? நிதிஷ்குமார் யார் சைடு போறாரோ அந்த சைடு வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவருடைய நல்லாட்சிக்கு உண்டு. அதனால்தான் ஒரு சமயத்துல மட்டும், ஆனா அதுவும் வந்து திரும்பி எங்கள்கிட்ட அவர் வந்துட்டார். ஆனா அந்த ஜங்கல் ராஜ், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு வந்து வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை, அங்க ஊழல் பெருக்கெடுத்து ஓடியது, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை வந்து இன்னைக்கு வரை அவங்களால வந்து சரிபட்ட முடியாத ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியாத ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷனை அவங்களால கிரியேட் பண்ண முடியல. அடுத்தது MY வர்சஸ் MY, முஸ்லிம் யாதவ். அதுக்கு வந்து ஆன்டி போலரைசேஷனா மகிழா அண்ட் யுவா அப்படின்ற ஒரு, இப்ப வந்து அவங்க டிபெண்ட் பண்ண முஸ்லிம் யாதவுக்கு வந்து அவங்க பண்ணும்போது அதுக்கு வந்து ஆன்டி போலரைசேஷன் கண்டிப்பா வரும்னு அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் குஷ்வாஹா அப்படின்றது எங்கள்கிட்ட இருக்காங்க. அதுக்கு ஈக்குவல் காஸ்ட் உள்ள அந்த மல்லா காஸ்ட் அவங்கள வந்து அவங்க கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு பதவியை அவருக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் கூட்டணிக்குள்ளார, எங்களுடைய கூட்டணிக்குள்ளார நாங்க ஓட்டு டிரான்ஸ்பர் பர்ஃபெக்டா பண்ணோம். அதாவது டே 1ல இருந்து எங்களுடைய கூட்டணி அறிவிச்ச அன்னில இருந்து நாங்கள் ஒருமித்த கருத்தோட பயணப்பட்டோம். மகாபாரத போரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள், கர்ணன் வந்து அர்ஜுனனை எடுத்து போராடுற சமயத்துல தள்ளியன் தேர விட்டு இறங்கி நீயே எல்லாம் பண்ணி கொண்டு ஓடிட்டான். அது மாதிரியான ஒரு களத்தை தான் நம்ம பார்த்தோம். எந்த ராகுல் காந்தி ஓட்சோர்னு பேசிட்டு இருந்தாரோ தேர்தல் பரப்புரைக்கே வரல. அவர் வந்து அந்த தேர்தல் பரப்புரையில பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தார்.